தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான ஆய்வை நடத்தாதது ஏன் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கேள்வி எழுப்பியிருக்கிறார். பல்வேறு மாநிலங்களில் தொடர்ந்து சாதிவாரி கணக்கெடுப்புகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தமிழக அரசு சாதிவாரி கணக்கெடுப்புக்கான ஆய்வை நடத்தாதது ஏன் என தாவேக தலைவர் விஜய் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரத்தில் மத்திய அரசும் தமிழக அரசும் ஒரே நேர்கோட்டில் பயணிப்பதாக விஜய் புகார் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான ஆய்வை தமிழக அரசு நடத்தாதது ஏன் என விஜய் கேள்வி எழுப்பியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் செந்தில் ராஜா. செந்தில், விவரங்கள். பாலவேல், தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான விஜய் தற்போது 2 பக்க அறிக்கை ஒன்றை வென்று வெளியிட்டிருக்கிறார். அதில் குறிப்பாக இந்த தற்போது விவாதமாகிக் கொண்டிருக்கக்கூடிய சாதிவாரி கணக்கெடுப்பிற்கு அவர் குரல் கொடுத்திருக்கிறார். அந்த கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க ஒரே வழியான உண்மையான சமநீதி, சமத்துவ நீதி, சமூக நீதி வழங்கும் சாதிவாரி கணக்கெடுப்பிற்கு முன்னோட்டமாக அதற்கான ஆய்வை மேற்கொள்ளாமல் இனியும் தாமதித்தால் தற்போதைய ஆட்சியாளர்களின் பொய் வேடம் தானாகவே களையும் நாள் வெகு தூரத்தில் இல்லை என்று தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக சில மாநிலங்கள், குறிப்பாக ஆந்திரா போன்ற மாநிலங்கள் தற்போது அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான ஆயத்த பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில்தான் தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவரான விஜய் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். தற்போது அந்த முக்கியமான பிரச்சனைகளில் அவர் கவனம் செலுத்த தொடங்கி இருக்கிறார். அதோடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த அறிக்கையை அவர் வெளியிட்டிருக்கிறார். ஆட்சியாளர்களின் சமூக நீதி வேடம் களைகிறது என்ற தலைப்பில் தான் இந்த அறிக்கையை அவர் வெளியிட்டிருக்கிறார். பாலவேல், விவரங்களுக்கு நன்றி செந்தில்.